செஞ்சேன் அப்படின்னா அரை கப் எந்த கப்பு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பாசிப்பருப்பு. உளுந்து கம்மியாகவும் பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் கூட இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எப்போவும் நம்ம சேர்க்குற மாதிரி தான் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஸ்பைசஸ் நம்ம என்னெல்லாம் நான்வெஜ் ரெசிபிக்கு சேர்ப்போமோ அதேமாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி தான் கிடையாது, எந்த விதமான குழம்பாக இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப அது நம்ம உடம்புக்கும் நல்லது, கிரேவியும் நல்ல டேஸ்ட் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடுதலாக தக்காளி வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வத்தல் பொடி, அதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா பிடிக்குன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் மசாலா. மட்டன் மசாலாவும் இல்லை, சிக்கன் மசாலாவும் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதில் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிற உளுந்தையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ உளுந்தும் பாசிப்பருப்பு நான் வந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை வந்து நல்லா மத்து வச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மசிச்சுக்கோங்க. நல்ல பூவாக ஆகணும், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால இந்த பாசிப்பருப்பை உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பருப்பாக நமக்கு தெரியாது. சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மசிச்சாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி ஆகிடணும், நல்லா கெட்டியாகிடும். நம்ம வந்து பாசிப்பருப்பு கூடுதல் நேரம் நீங்கள் நல்லா குக்கரில் வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அப்படி வரலைன்னா இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மசிச்சுக்கோங்க. உளுந்துமே நல்லா என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். உளுந்தும் பாசிப்பருப்பும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காயும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். வெள்ளை பூண்டு நான் சேர்க்கலை, தேங்காயும் இஞ்சியும் சேர்த்ததை அரைச்ச பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வடிகட்டிட்டு தேங்காவை அப்படியே நான் சேர்க்கலை. நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த தேங்காவும் இஞ்சியும் சேர்த்து அந்த பாலை மட்டும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணிடலான்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் இந்த கிரேவிக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பால் நான் ஊற்றியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா திரும்ப 2வது பால் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றியாச்சு. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ தூரம் வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால்லே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து உளுந்தும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்பைசஸை மட்டும் கொஞ்சம், அதாவது மசாலா பவுடர்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பயிர் வகைகளை அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து மசாலாவும் தேங்காய் பால் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். அந்த மசாலா மட்டும் நமக்கு வந்து குக் ஆகணும். அதுக்காக மட்டும்தான் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நான் ஏற்கனவே பாசிப்பருப்பு உளுந்து வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கூடுதலாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆப்பம் செஞ்சுக்கலாம். இது ஆப்பச்சட்டி. தோசையும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆனால் ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஆப்பச்சட்டியில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு நமக்கு நடுசில் வந்து இருக்கும். அப்போ தான் அந்த மாவு வந்து சுற்றிலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நடுசில் நல்லா மெத்து பன் தோசை மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்பம் ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஊற்றின ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல ஹோல் ஹோலாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா புளிச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ ரெண்டாவது நம்ம ஊற்றுறப்ப ஃபஸ்ட் டைம் எப்போவுமே ஆப்போசிட் கல்லில் ஊற்றும் போது கொஞ்சம் எந்த தோசையாக இருந்தாலும் ஆப்பமாக இருந்தாலும் மொதல் வாட்டி வர்றதுக்கும் அடுத்தடுத்து வர்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது ஆப்பமும் ஊற்றிருக்கேன். இதோட நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு ஒரு கேப்பையில் ஆப்பம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேப்பை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து உணவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் வெறும் பச்சரிசி அரிசி வகைகள் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி சிறுதானியங்களும் அது கூட செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிபியும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நான் ஒரு 3 ஆப்பம் செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, யம்மியாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கிரேவி அதோட சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஆப்பமும் ரெடி, கிரேவியும் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.